அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மரபு தொடர் அகர வரிசையில டே 6, 7க்கு உண்டானதா இன்னைக்கு நான் எடுத்து போட்டுறேங்க. ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஸ்டடி பிளான் படி கொடுத்துருக்கிறேனோ அது எல்லாமே நடத்தி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 25 மரபு தொடர் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா? அதை நல்லா வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் 6th டே 7th டே நீங்க அப்புறம் தான் படிக்கணும். அத நடத்துனது அப்படியே விட்டுட்டு மறுபடியும் வரக்கூடாது. புரியுதுங்களா? ரிவிஷன் பண்ணிட்டே தான் நெக்ஸ்ட் கவனிக்கணும். சரிங்களா? ஓகே. செகண்ட் வீக் ஸ்டடி பிளானுக்கு மீதி இருக்கக்கூடிய அப்ப டெய்லி 5, 5 படிக்கும்போது 5 நாட்களுக்கு எவ்வளவு நீங்க படிச்சு முடிக்கணும்? மீதி 25. சரிங்களா? இன்னைக்கு டே 6 and 7 வந்து எடுத்து போட்டுறேன். 26ல இருந்து 35 இன்னைக்கு படிக்கணும். சரிங்களா? ஓகே. அலக்கழித்தல் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க. அலக்கழித்தல், அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து, வருத்துதல், கெடுத்தல். ஓகேங்களா? இதோட மீனிங் இதுதான் மீனிங். இப்படி மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். நான் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்க வேற எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நீங்க படிக்க வேண்டியது இப்படிதான். மரபுத்தொடர் அகர வரிசை அந்த புக்ல இப்படிதாங்க இருக்கு. அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். சரிங்களா? அள்ளு சில்லுபடுத்துதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். ஓகேங்களா? அள்ளும் பகலும்னா இரவும். அள்ளுனா இரவுங்க, அள்ளும் பகலும். அல்லோல கல்லோலம். என்ன? அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அவசர குடுக்கைனா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல், அதாவது சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். அழித்தளித்து, அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். நம்ம ஆல்ரெடி அடிக்கடிக்கு தானங்க பார்த்திருக்கோம். அழிவழக்கு, அழிவழக்கு, வீண் வழக்கு. ஓகேங்களா? இதோட ஃபுல்லா என்ன மீனிங் இருக்குன்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன். அழுக்கல்லன், அழுக்கல்லன், தொழுக்கல்லன், பாசாங்கு செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்திருக்காங்க. இப்ப இது விரிவாக்கமா நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் 26 அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 26 என்னங்க பார்த்திருக்கோம்? அலக்கழித்தல், அலைக்கழித்தல். சரிங்களா? அலக்கழித்தல், அலைக்கழித்தல். இப்போ இதோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவரை தொடர்ச்சியாக துன்புறுத்துவதையோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதையோ அப்படி இல்லைன்னா ஒரு செயலை செய்ய முடியாமல் தடுத்து நிறுத்துவதையோ குறிக்க பயன்படுத்தப்படுது. புரியுதுங்களா? என்னடா இவன் சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்கான், இவன் தொல்லை தாங்க முடியல, ஒரே அலக்கழிச்சுட்டே இருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடன் வாங்கியவன் பணத்தை திருப்பி தராமல் கடன்காரனை அலைக்கழித்தான். புரியுதுங்களா? இப்ப ஃபுல்லா அதோட மீனிங் புரியுதுங்களா? அப்ப இது தொடர்பாக எப்படி கொஸ்டின் கடினமா கேட்டாலும் அது அணுகக்கூடிய வகையில இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு டீப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது அவன் தன் நண்பர்களின் தவறான பழக்கங்களால் தன் வாழ்க்கையை அலக்களித்து கொண்டான். அலக்களித்து கொண்டான். அப்ப புரியுதுங்களா? சரிங்க. அதாவது ஒரு சொற்றொடரா கேட்டாலும் அது நம்மளுக்கு எப்படி எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும். அலக்களித்து அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் இப்படியும் வந்துட்டு கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் அலைக்குலையாக்குதல். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா 27வது என்னது? ஒரு அமைப்பின் அல்லது பொருளின் சமநிலை அல்லது நிலைத்தன்மையை குலைக்கும் செயல். சரிங்களா? ஒரு அமைப்பின் அல்லது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதோட சமநிலை அல்லது நிலைத்தன்மையை குலைக்கும் செயல். உதாரணமா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஒரு பொருளை அதன் நிலையான ஒரு ஸ்டேஜ்ல இருக்குதுங்க, அதுல இருந்து நகர்த்த முயற்சிக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்படி பண்ணலாம். இப்ப பனிக்கட்டி இருக்குது, அது வந்து கெட்டி தன்மையில இருக்கு, அதை வந்து உருக்குறது மூலமா என்ன ஆகும்? தண்ணி ஆயிரும். மறுபடியும் காய்ச்சறது மூலமா ஆவியா ஆயிரும். ஆமா தானங்க? அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அது இன்னொரு நிலைக்கு மாத்தக்கூடியது. புரியுதுங்களா? அதுதான் வந்து அலைக்குலை ஆக்குதல். ஓகேங்க. அடுத்து 28 என்னன்னா அள்ளு சில்லு படுத்துதல். அள்ளு சில்லு படுத்துதல். இந்த சொற்றொடர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயல்பாடு எப்படிங்க? ஒரு பொருள் அல்லது செயல்பாடு படிப்படியாக சிறிது சிறிதாக சிதைந்து அல்லது கெட்டு போவதை குறிக்கிறது. புரியுதுங்களா? முழுசா ஒரு பொருள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வீணா போய் கெட்டு போறதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நேரத்துல முழுமையாக அழிஞ்சு போகாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து போறதை குறிக்கிறதுதான் ஒரு வழக்காறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அள்ளு சில்லு அப்படின்னா என்னங்க? ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொருள் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போகிற கூடிய ஒரு மீனிங்கை குறிக்கிறதா அள்ளு சில்லு படுத்துதல். சரிங்களா? அப்ப சிறிது சிறிதாக வீணா போறது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அல்லோல கல்லோலம். அல்லோல கல்லோலம் அப்படின்னா
கலவையான, அதாவது குழப்பமான அப்படின்னு சொல்லலாம், கொந்தளிப்பான நிலையை வந்து குறிக்குது. அப்ப இது மாதிரி நிறைய பொருள் வந்துட்டு இதுல வருது. அதாவது கலவையா இருக்கிறது, குழப்பமா இருக்கிறது, கொந்தளிப்பானது, இந்த மாதிரி பல பொருளை வந்து இது உணர்த்துது. அதாவது கடல் அலைகள் வேகமாக அடிக்கும் போது ஏற்படும் கொந்தளிப்பான சூழலை விவரிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுது. புரியுதுங்களா? இது ஒரு பரபரப்பான அல்லது அமைதியற்ற சூழ்நிலையையும் குறிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன வருதுங்க? எதெல்லாம் மீன் பண்ணுது? கலவை, குழப்பம், கொந்தளிப்பு, பரபரப்பா, அமைதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன், இது எல்லாத்தையும் குறிக்கிறதா என்னங்க? இந்த அல்லோல கல்லோலம். புரியுதுங்களா? அப்ப அல்லோலம் கல்லோலம் வந்துச்சுன்னா நீங்க பல பொருளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ அல்லோல கல்லோலத்துக்கு என்னங்க வந்து மீனிங், கரெக்டான மீனிங் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரவாரம், கடல அலைய வந்துட்டு இது பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அது போக குழப்பம், ஒரு அமைதியற்ற நிலை, அந்த சுச்சுவேஷன், அதெல்லாம் வந்து இது கூட ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சத்தம் போடுறது, ஆரவாரம் பண்றது, சத்தம், கூச்சல், பெரும் ஓசை, இது எல்லாத்தையுமே நீங்க எல்லாமே வந்துட்டு எப்படி வந்து கஷ்டமா கேட்டாலும் அது எல்லாமே யோசிச்சு பார்க்கணும். ஓகே, ஆரவாரம், அல்லோல கல்லோலம்னா ஓகே இந்த மீனிங்ல வருது. அப்ப அதற்கு இணையான ஆன்சர் எது இருக்குன்னு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது மக்கள் உற்சாகமாக அல்லது மகிழ்ச்சியாக இருக்கும் போது எழுப்பும் சத்தமாக இருக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. அதாவது ஒரு கூட்டத்துல மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்யறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கொண்டாட்டத்தின் போது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ஏற்படக்கூடிய சத்தத்தையும் வந்துட்டு இது குறிக்குது. அடுத்து 30வது என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? ஒரு நபர் அவசரமாகவும் நிதானம் இல்லாமலும் பதற்றமாகவும் செயல்படும் போது அவசர கொடுக்க அப்படிம்பாங்க. என்னடா எல்லா காரியத்தையும் இப்படி சட்ட சட்டன்னு அவசரப்படுத்தி இது பண்ணிட்டு இருக்க, சரியான அவசரம் கொடுக்குறா, சோ பதற்றக்காரன். இது ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. 31க்கு அதாவது 31 என்னன்னு பாத்தீங்கன்னா அவிழ்த்து கொடுத்தல். அவிழ்த்து கொடுத்தல், அவருக்குரிய ஒரு சொந்த பொருள் ஒண்ணு இருக்குங்க. அதுல இருந்து கொஞ்சம் பொருளை எடுத்து அவரோட சொந்த பணத்தையோ இல்ல அவரோட உடைமைகளையோ மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறதுதான் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்ப தன்னுடைய சொந்த பொருள்ல இருந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவிழ்த்துன்னு இப்படி வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு ஒரு பண மூட்டை வச்சிருக்காரு, அதுல இருந்து அவிழ்த்து சில பணம் பொற்காசுகளே மத்தவங்களுக்கு அரசர்கள்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? சோ அந்த மீனிங் தான். சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல், அவரோட சொந்த பணமாக இருக்கலாம், அவருடைய உடைமைகளாக இருக்கலாம். அப்ப அந்த காலத்து அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நிலம் இந்த மாதிரியான இடத்தையெல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அழித்தழித்து, அழித்தழித்து அப்படின்னா ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது. புரியுதுங்களா? திரும்ப திரும்ப செய்யறது, குறிப்பாக அழிக்கும் செயலை மீண்டும் மீண்டும் செய்வது. புரியுதுங்களா? ஓகே. அவன் அழித்தழித்து செய்த தவறுக்கு வருந்தினான். அப்ப நம்ம யோசிப்போம், என்னடா அழித்தழித்து செய்த தவறுக்கு வருந்தினான்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு இப்ப இங்க நான் இந்த மீனிங் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப. அப்ப அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்படிங்கக்கூடிய பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நீங்க அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை இப்ப இவங்க சொற்றொடர்ல எப்படி கொடுத்திருக்காங்க, அவன் அழித்தழித்து செய்த. அப்போ அழித்தழித்து அப்படின்னா இங்க நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சிடும் இல்லைங்களா? திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கான், அதனாலதான் ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும் இல்லையா? அதனால இப்படி கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில நான் அந்த இதை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு உதாரணத்தை. கடைசி ஓகே, இன்னும் 2 இருக்கு. அழிவழக்கு அப்படிங்க. அழிவழக்கு, அழிவழக்கு அப்படிங்கிறது ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் உண்மையான பொருளை இழந்து வேறு ஒரு பொருளின் பயன்படுத்தப்படுவதை குறிக்கிறது. ஓகேங்களா? உண்மையான அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதோட இதை வந்து இழந்து வேற ஒரு பொருள்ல வந்துட்டு அது யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு சொல்லின் பயன்பாடு மாறி, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, இப்ப ஓகே, அதாவது ஃபுல்லா வாசிச்சிடுறேன். இது பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் நிகழலாம். அசல் பொருளை மறைத்து அதாவது என்னதான் வந்து அதனுடைய அசல் பொருள் மறைந்தாலும் கூட ஆனா அது பொருள்படும், நம்மளுக்கு அது புரியும், இதுதான் இதோட மீனிங் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இப்ப 5ன்னு தான் நம்மளுக்கு தமிழ்ல இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம 5ன்னு சொன்னாலும் அதோட மீனிங் புரியுது இல்லையா? புரியுதுங்களா? 5ன்னு இருக்கக்கூடியது 5ன்னு சொன்னாலும் மீனிங் புரியுது. அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீண் வழக்கு என்பது ஒரு சொல் அல்லது சொற்றொடர் தேவையற்ற முறையில் எந்த பொருளும் இல்லாமல் பயன்படுத்தப்படுவதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் பேச்சு வழக்கில் ஒரு பழக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படிங்க, ஒரு சொல்லை எடுத்துட்டோம்னா கூட அது மீனிங் நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்கிற மாதிரி நம்ம இப்ப இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் இல்லை இல்லைங்களா? நம்ம இக்கால இலக்கியத்தின்படிதான் நம்ம இப்போ ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். ஆமா தானங்க? அடுத்து அழுக்கள்ளன். அழுக்கள்ளன் அப்படின்னா அழுபவன் போல பாசாங்கு செய்யறான் பாயவன்.
என்னப்பா அழுற மாதிரியே நடிச்சுட்டு இருக்கானே, நிஜமாவே அவன் அழுறானா? தொழுகள்ளன் அப்படின்னா தொழுகள்ளன் அப்படின்னா வணங்குறது, சாமி கும்புற மாதிரியே ஆக்டிங் விட்டுட்டு இருக்கானே, சாமி கும்புறானா இல்லையா அவன் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அதாவது வெளி தோற்றத்திற்கு நல்லவன் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் தீய எண்ணம் கொண்டவன் என்று பொருள். புரியுதுங்களா? வெளியில பார்க்கதான் நல்லவனா இருக்கான், உள்ளுக்குள்ள எத்தனை கெட்ட புத்தி உனக்கு, எப்பா சாமி அப்படிம்பாங்களேங்க அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். சோ இன்னைக்கு நாளைக்கு தேவையானது எடுத்து போட்டேன். இந்த வாரத்துல 4 நாள் தான் நம்ம படிக்க போறோம். அதனால நீங்க 20 தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சரி ஓகேங்க. சரி ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேங்க, பாய்ங்க.